புலமை பரிசில் பரீட்சை வெட்டுப்புள்ளி பிரதமர் வெளியிட்ட அறிவிப்பு. யாழ் உள்ளிட்ட பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை. பயங்கரவாத தடை சட்ட நீக்கம் நீதி அமைச்சின் முக்கிய அறிவிப்பு. அமெரிக்க ஜனாதிபதி டிரம்புக்கு கொலை மிரட்டல். பயன்படுத்தப்படாத அரச வாகனங்கள் குறித்து வெளியான அதிரடி அறிவிப்பு. கணேமுல்ல சஞ்சீவ கொலை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ரகசிய அறிக்கை. கணேமுல்ல சஞ்சீவ படுகொலை திருமண நிகழ்வுக்கு செல்வதாக ஹோட்டலில் தங்கிய கொலை சூத்திரதாரிகள். புலமை பரிசில் பரீட்சைக்கான வெட்டுப்புள்ளிகள் விரைவில் வெளியிடப்படும் என்று பிரதமரும் உயர்கல்வி மற்றும் தொழில் கல்வி அமைச்சருமான கலாநிதி ஹரிணி அமரசூரிய நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். இந்த தேர்வுக்கான வெட்டுப்புள்ளிகள் தாமதமானதற்கு காரணம் தேர்வு துறையில் தாமதமல்ல, மாறாக தேர்வு தொடர்பான நீதிமன்ற வழக்குத்தான் என்று பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். புலமை பரிசில் பரீட்சைக்கான வெட்டுப்புள்ளிகள் தாமதம் குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட எம்பி தயாஸ்ரீ ஜெயசேகர வாய்மொழியாக எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார். மீண்டும் தேர்வு நடத்தப்பட்டால் அவர்கள் ஒரு சிக்கலை எதிர்கொள்ள நேரிடும் என்று பிரதமர் கூறினார். இதனால் மாணவர்கள் அதிகளவில் பாதிக்கப்படுவார்கள் என்றும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய இதன்போது சுட்டிக்காட்டினார். வடக்கு, வடமத்திய, கிழக்கு, தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை, நுவரெலியா மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மக்கள் எடுக்குமாறு கூறப்பட்டுள்ளது. வெகு விரைவில் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும். தேர்தல் காலத்தில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் என அனுர தரப்பு அதிரடியாக அறிவித்துள்ளது. குறித்த விடயத்தை நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். எதிர்க்கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் விடயதானத்திற்கு பொறுப்பேற்ற வகையில் பேசுகின்றார்கள், விமர்சனங்களை மாத்திரம் முன்வைக்கின்றார்கள். இருப்பினும் ஒரு சிலர் பொறுப்புடன் செயற்படுவது வரவேற்கத்தக்கது. தேர்தல் காலத்தில் மக்களுக்கு நாம் வழங்கிய வாக்குறுதிகளை மறக்கவில்லை. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்று அன்றும் குறிப்பிட்டோம். அதேபோல முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக கொண்டு வந்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்திற்கும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம். பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் ஆகியவற்றை மீளாய்வு செய்வதற்காக நீதியரசர் ஹர்ஷ குலரட்ன தலைமையில் ஒரு குழு நியமிக்கப்பட்டுள்ளது. குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைய உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இந்த நடவடிக்கைகள் அடுத்த தேர்தல் வரை இழுத்துச் செல்லப்பட மாட்டாது. பூகோள பயங்கரவாதம் மற்றும் பூகோள நவீன சவால்கள் ஆகியவற்றை எதிர்கொள்ளும் வகையில் பயங்கரவாதத்துடன் தொடர்புடைய சட்டம் விரைவில் இயக்கப்படும். ஆகவே இந்த பயங்கரவாத தடை சட்டம் விரைவில் நீக்கப்படும். இந்த விடயத்தில் எவரும் அச்சம் கொள்ள வேண்டாம். இவ்வாறு நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டினார். அமெரிக்கர்களுக்காக எழுந்து நின்று அமெரிக்காவை சிறந்த நாடாக மாற்ற முயற்சிப்பதால் தனக்கு தொடர்ந்து கொலை மிரட்டல்கள் வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். 2வது முறையாக அமோக வெற்றி பெற்று ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ட்ரம்ப் தனது முதல் அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொண்டபோது இவ்வாறு கூறினார். தனது 2வது பதவி காலத்தில் முதல் அமைச்சரவை கூட்டத்தில் பேசிய ட்ரம்ப் தனது முடிவுகள் மற்றும் நிர்வாக உத்தரவுகளினால் பலரின் கோபத்தை எதிர்கொண்டதாகவும் அத்தகையவர்களிடமிருந்து தனக்கு கொலை மிரட்டல்கள் வந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். கொலை மிரட்டல்கள் இருந்த போதிலும் அமெரிக்காவையும் அமெரிக்கர்களையும் முதன்மைப்படுத்தி அமெரிக்காவை சிறந்த நாடாக மாற்றுவேன் எனவும் அவர் தொடக்கிய முடிவுகளுக்கு அனைத்து அமெரிக்கர்களும் தங்கள் ஆதரவை தந்துள்ளதாகவும் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார்.
ஜனாதிபதி அலுவலகத்தில் உள்ளவை உட்பட அரசு நிறுவனங்களில் பயன்படுத்தப்படாத அனைத்து வாகனங்களும் விற்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் குறித்த வாகனங்கள் மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்கு முன்னர் விற்கப்படும் என்று அமைச்சர் வசந்த அமரசிங்க தெரிவித்தார். இதேவேளை அதன் மூலம் கிடைக்கும் அனைத்து வருமானங்களும் திரைசேரியில் வரவு வைக்கப்படும் என்று அவர் கூறினார். அத்தோடு முந்தைய ஆட்சியில் இருந்தவர்கள் 800க்கும் மேற்பட்ட வாகனங்களை பயன்படுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார். மேலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசகர்களுக்கு மாத்திரம் சுமார் 68 வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் இதன் போது சுட்டிக்காட்டினார். புதுக்கடை நீதிமன்றத்தில் இடம்பெற்ற கனேமுல்ல சஞ்சீவவின் கொலை தொடர்பாக நீதிமன்றத்தில் ரகசிய அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து விசாரணையை மேற்கொண்டு வரும் கொழும்பு குற்றப்பிரிவு கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்ஸ்மாலி உத்தியோகபூர்வ அறையில் தொடர்புடைய அறிக்கையை சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கைக்கு அமைவாக நீதிமன்றம் காவல்துறையினருக்கு பல உத்தரவுகளையும் பிறப்பித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் குழுக்களிடமிருந்து வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளது. கடந்த 19ஆம் தேதி காலை கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் 5ஆம் இலக்க நீதவான் நீதிமன்றத்திற்குள் வைத்து கனேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து சிலர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கொழும்பு குற்றப்பிரிவு தற்போது விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. பாதாள உலக குழுவின் தலைவரான சஞ்சீவ குமார சமரரட்ன என அழைக்கப்படும் கனேமுல்ல சஞ்சீவவின் கொலைக்காக கைது செய்யப்பட்ட துப்பாக்கிச் சூட்டுதாரிக்கு துப்பாக்கியை வழங்கிய பெண் கொலைக்கு முந்தைய நாள் அதாவது 18ஆம் தேதி கடுவெலவில் உள்ள வெளிவிட்ட ஹோட்டலில் தங்குவதற்காக வந்தமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இது அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. கொலை நடந்ததற்கு முந்தைய நாள் அதாவது 18ஆம் தேதி மாலையில் அவர்கள் காரில் ஹோட்டலுக்கு வந்ததாகவும் தாம் வெளிநாட்டிலிருந்து வந்ததாகவும் மறுநாள் மகரகம பகுதியில் நடைபெறும் திருமண விழாவில் கலந்து கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் ஹோட்டல் நிர்வாகத்திடம் கூறியதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. அதே இரவில் மற்றொரு காரில் வந்த ஒருவர் ஹோட்டலின் முன் வந்து அந்த பெண்ணிடம் ஒரு பையை கொடுத்ததாகவும் சஞ்சீவவை சுட பயன்படுத்திய துப்பாக்கி அடங்கிய குற்றவியல் நடைமுறை சட்டம் குறித்த புத்தகம் அந்த பையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் மூத்த காவல்துறை அதிகாரி தெரிவித்தார். துப்பாக்கிச் சூடு நடத்திய நபர் கருப்பு கோட் மற்றும் கருப்பு ஜீன்ஸ் அணிந்த நிலையில் மறுநாள் திருமண விருந்தில் கலந்து கொள்ள ஹோட்டலுக்கு வந்துள்ளார். அதே நேரத்தில் சந்தேக நபரான செவ்வந்தி எனப்படும் பெண் கம்பகா மல்வத்து ஹிரிப்பட்டியவில் உள்ள ஒரு வாகன வாடகை இடத்திலிருந்து ஹோட்டலுக்கு முன்னால் வந்த சொகுசு காரில் அழுக்கம நீதிமன்ற வளாகத்திற்கு சென்று தனது இலக்கை அடைந்ததாக மூத்த காவல்துறை அதிகாரி மேலும் தெரிவித்தார். புலமை பரிசில் பரீட்சை வெட்டுப்புள்ளி பிரதமர் வெளியிட்ட அறிவிப்பு. யாழ் உள்ளிட்ட பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை. பயங்கரவாத தடை சட்ட நீக்கம் நீதி அமைச்சின் முக்கிய அறிவிப்பு. அமெரிக்க ஜனாதிபதி டிரம்புக்கு கொலை மிரட்டல். பயன்படுத்தப்படாத அரச வாகனங்கள் குறித்து வெளியான அதிரடி அறிவிப்பு. கனேமுல்ல சஞ்சீவ கொலை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ரகசிய அறிக்கை. கனேமுல்ல சஞ்சீவ படுகொலை திருமண நிகழ்வுக்கு செல்வதாக ஹோட்டலில் தங்கிய கொலை சூத்திரதாரிகள்.